கண்ணியில் தானே வந்து சிக்கிய செந்தில் பாலாஜி கை நழுவ விட்ட தாவேகாவின் காவல்துறை. தேடப்படும் குற்றவாளியை முன்ஜாமீன் வாங்கும் வரை பாதுகாத்தது யார்? கள்வர்களை அடையாளம் காண்பது மட்டுமல்ல, அவர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டியதும் அரசின் கடமை. ஒன்றா இரண்டா எண்ணிலடங்காத குற்ற பின்னணி கொண்ட செந்தில் பாலாஜியை எளிதாக தப்பவிட்டது எப்படி? வணக்கம், நான் உங்கள் அருணாச்சலம். மாஸ் மீடியா தமிழ், மக்களின் குரல். கடந்த சில நாட்களாக காவல்துறையினரால் தேடப்பட்டு வந்த முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி முன்ஜாமீன் பெற்று தப்பியிருக்கிறார். ஊத்தங்கரை தாவேகா எம்எல்ஏ இளையராஜா விலை பேசப்பட்டது குறித்த வழக்கில் ஏற்கனவே 6 நபர்களுக்கு மேல் கைது செய்யப்பட்டு கம்பி எண்ணிக் கொண்டிருக்கின்றனர். இந்த வழக்கில் தேடப்பட்டு வந்த முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவருடைய தம்பி அசோக் இன்று முன்ஜாமீன் பெற்று தப்பியிருக்கின்றனர். இதனால் வரை அவர்களை கைது செய்யாமல் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்ததா தாவேகாவின் காவல்துறை? காவல்துறையின் இந்த மெத்தனப்போக்கிற்கு காரணம் என்ன? காவல்துறையின் கண்களில் தென்படாத பாதாளத்தில் பதுங்கியிருந்தனரா முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியும் அவருடைய தம்பியும்? இந்த கேள்விக்கு விடை கூறப்போவது யார்? தமிழக காவல்துறை முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களின் நேரடி பார்வையில் இயங்குகிறது என்பது அனைவரும் அறிந்ததே. மித்த துறைகளை விட இந்த காவல்துறை துரிதமாக செயல்பட வேண்டிய கட்டாயம் தமிழகத்தில் நிலவுகிறது. ஆனால் ரொம்ப மெத்தனப்போக்கா இந்த காவல்துறை செயல்படுகிறது என்று மக்களுடைய குற்றச்சாட்டு மட்டுமல்ல, எதிர்க்கட்சியினுடைய தூற்றுதலும் கூட. அதை மெய்ப்படுத்தும் வகையில் காவல்துறை நடந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் வேடிக்கை. சாமானியர்களை கனப்பொழுதில் கைது செய்து கம்பி எண்ண வைக்கும் தமிழக காவல்துறை பல குற்ற பின்னணிகளில் புறையூடி கிடக்கும் செந்தில் பாலாஜி போன்ற நபர்களை முன்ஜாமீன் எடுத்து தப்புகின்ற அளவிற்கு மெத்தனம் கடைபிடிப்பதின் மர்மம் என்ன? உள்ளபடியே தாவேகா அரசு அமையப்பட்ட பின் பல குற்ற பின்னணிகள் கண்டுபிடிக்கப்பட்டு அம்பலப்படுத்தப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக கனிம வளத்துறையில் முறைகேடாக செயல்பட்டு வந்த பல குவாரிகள் மூடப்பட்டிருக்கின்றன. ஆனால் அவைகள் மீதான மேல் நடவடிக்கை என்ன? தண்டிக்கப்பட்ட நபர் யார்? இதை பற்றிய விவரம் இன்னும் வெளிப்படுத்தப்படவில்லை. அடுத்தது டாஸ்மாக்ல இந்த பார்ட்டி ஃபண்டு டாஸ்மாக்கள் மட்டும் இல்லை, நிறைய துறைகள் இருக்கு. பட் இந்த டாஸ்மாகுடைய பார்ட்டி ஃபண்டு மிகப்பெரிய ஒரு விஸ்வரூபம் எடுத்ததுன்னா அது மிகையல்ல. சட்டசபையில் கூட மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை உண்டு பண்ணியது இந்த பார்ட்டி ஃபண்டு. அப்போ கடந்த கால ஆட்சியில் பார்ட்டி ஃபண்டு கலெக்ட் பண்ணப்பட்டது உண்மை என்றால் யார் கலெக்ட் பண்ணாங்க? அது யாருடைய அக்கௌண்ட்டுக்கு சென்றடைந்தது? அதனுடைய சூத்திரதாரி யார்? ஏன் இன்னும் அவர்கள் மீதான நடவடிக்கை எடுக்கப்படலை? இதற்கு என்ன சொல்ல போகிறது இந்த தாவேகா அரசு? எம்எல்ஏ விலை பேசப்பட்டிருக்கிறாரு. அந்த வழக்கில் தொடர்புடைய ஒரு மிகப்பெரிய ஒரு திமிங்கலம் கடந்த சில நாட்களாக ஆட்டம் காட்டிக் கொண்டிருந்த அந்த நபர் முன்ஜாமீன் எடுத்து தப்புறார். அப்ப முன்ஜாமீன் எடுக்கக்கூடிய அளவிற்கு அவருக்கு அந்த வாய்ப்பை உண்டு பண்ணிய நபர் யார்? காவல்துறை கைகட்டி வேடிக்கை பார்த்ததன் மர்மம் என்ன? மக்களுடைய கேள்விக்கணை பாய்கிறது தாவேகா மீது. என்ன சொல்ல போகிறது தாவேகா அரசு? மாஸ் மீடியா தமிழ் தகவல்கள் சரியானதாக இருந்தா, அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை டச் பண்ணி நோட்டிஃபிகேஷனை ரிசீவ் பண்ணுங்க. குறிப்பாக உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. அரசியல் களத்தில் உங்களையும் இணைத்துக் கொள்ளுங்கள். நன்றி.